இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம நிறைய திக்ருகள் துவாக்கள்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு சூறாவை பார்க்க போகிறோம். இது அல்லாஹுடைய அர்ஷின் பொக்கிஷத்துலேருந்து நமக்கு இறங்கிய சூறாவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கே கிடைத்த ஒரு சிறப்பான சூறாவாக இருக்குது. அந்த சூறாவை தான் பார்க்க போகிறோம். இதை ஓதி ஒரு மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கிறான். அவ்வளோ சிறப்புமிக்க சூறாவாக இது இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமைந்து அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அனைத்துமே ஏற்றுக்கொள்வானாக. நீங்க இந்த சூறாவை ஓதிவிட்டு இனிமேல் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த சூறா மனப்பாடமாகத்தான் இருக்கு. ஆனா இதனுடைய சிறப்பை தெரியாம யாரும் ஓதுவதில்லை. இதை நீங்க ஓதிவிட்டு துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். இதனுடைய சிறப்பை பத்தி இப்போ ஒரு அறிவிப்பை பார்க்கலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல பாக்குறாங்க. அப்போ ஒரு மலக்கு இறங்கி வராங்க. அந்த மலக்கு இதுவரையும் இந்த பூமிக்கு வராத மலக்கு. முதல் முறையாக அந்த மலக்கு இறங்கி வராங்க. இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 2 விஷயங்களே கொடுக்குறாங்க. ஒண்ணு ஆமன ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ராவின் கடைசி 2 ஆயத்து, அதே மாதிரி அல்ஹம் சூரா, அதே மாதிரி 2வது அல்ஹம் சூராவை கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு சொல்றாங்க, நபியே இதை உங்களை தவிர எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அதனுடைய சிறப்பை அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா யாருமே ஓதாத ஒரு விஷயம்தான் இந்த ஆமன ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்னும் நம்ம ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹாவும் இருக்கு. இது அல்லாஹுடைய பொக்கிஷத்திலிருந்து வந்திருக்குது. பல்லாயிரம் ஆண்டுகள் அவனுடைய பொக்கிஷத்துல இருந்த ஒன்றாக நமக்கு இது கிடைத்திருக்கு. இதுல பார்த்தா முக்கியமாக 7 வசனம் இருக்கும் அல்ஹம் சூரால. இன்னைக்கு அந்த அல்ஹம் சூரா தான் நம்ம ஓத போறோம். அதுல இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? அதை அல்லாஹ் பார்த்தா 3ஆக பிரிக்கிறான். முதல்ல நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன் அப்படின்னு நம்ம ஓதும் போது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து நம்ம அர் ரஹ்மான் ரஹீம் ஓதிவிட்டு மாலிகி யௌமித்தீன் ஓதும் போது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப முதல் போர்ஷன் இந்த 3 வசனங்களும் அல்லாஹுவிற்கு உரியது. ஏன்னா நம்ம அல்லாஹுவை பற்றி தான் இதுல பேசுறோம். அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தான் அரசன். அவன் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹுவை பத்தியே பேசக்கூடிய முதல் 3 வசனம். அதனால இது அல்லாஹுக்கு உரியது. என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை புகழ்ந்து விட்டான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது ஈயாக நஹ்வது வ ஈயாக நஸ்தஈன் அப்படின்னு நம்ம ஓதும் போது அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உண்டானது அப்படின்னு சொல்றான். ஏன் இது நமக்கும் அல்லாஹுக்கும் உண்டானதுன்னா நம்மளுடைய உறவை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கு. ஈயாக நஹ்வது, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். வ ஈயாக நஸ்தஈன், நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நான் உன்னை தான் வணங்குறேன், ஒன்றை தான் உதவி தேடுறேன்னு சொல்லும்போது நான் அடிமை, நீ எஜமான் அப்படிங்கிறதை நம்ம உணர்த்தக்கூடிய வசனமாக இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உண்டானது, இதுதான் எங்களுடைய உறவுன்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இனி என் அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுத்து விடுகிறேன்னு சொல்றான். ஏன்னா அவனை புகழ்ந்து விட்டும் எனக்கும் உனக்கும் மத்தியில என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம். 2ஐயும் சொல்லிட்டு 3ஆவது நம்ம என்ன கேட்கிறோம், என்ன கேட்டாலும் அல்லாஹ் சொல்றான், இனி நான் அவன் கேட்கறத கொடுத்துடுறேன் அப்படின்னு தான் சொல்றான். அப்பதான் நம்ம என்ன ஓதுறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரல் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். இதை அந்த மீதம் இருக்கக்கூடிய 3 வசனத்தை வரும். இந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, யா அல்லாஹ் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னா எங்களுக்கு நேரான வழியை கொடு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்னா இதுக்கு முன்னாடி நீ யாருக்கெல்லாம் அதை கொடுத்திருந்தாயோ அந்த மாதிரி நேரான வழியை கொடு. ஆனால் அது கைரல் மஹ்லூபி அலைஹிம்னா அதாவது வழி தவறுனாங்கள அந்த வழி மட்டும் எங்களுக்கு கொடுக்காத, அது இல்லாம நேரான வழி கொடுத்துருப்பில அதை எங்களுக்கு கொடுன்னு அர்த்தம். அதனாலதான் அல்ஹம் சூராக்கு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹூ இந்த சூறாவை ஓதி விட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்குறான். ஈயாக நஹ்வது வ ஈயாக நஸ்தஈனுக்கு அப்புறமே என்ன பண்ணிடுறான், அல்லாஹூ என் அடியான் கேட்கறத நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தா நம்ம நேரான வழி கேட்கிறோம். உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்களுடைய வழியை கொடுத்துடாத அப்படிங்கிற மாதிரி அல்ஹம் சூறால வரும். அதோடு சேர்ந்து தமிழ்ல நம்ம துவாக்களாக கேட்டுக்கொள்ளலாம். அந்த துவாக்கள் அப்படியே கபூலாக்கப்படும். அப்படி ஒரு பொக்கிஷமாகத்தான் அல்ஹம் சூறாவை இறக்கி வைத்திருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதுறோம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் எல்லா பக்கமுமே ஓதக்கூடிய ஒரே விஷயம் தான் அது அல்ஹம் சூறா தான். அதனாலதான் அல்லாஹ் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் அல்ஹம் சூறா இல்லாட்டினா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஆக்கியிருக்கான்.
துணை சூறா நம்ம ஓதாம தொழுகலாம், சனா ஓதாம தொழுகலாம். ஆனா அல்ஹம் சூறா மட்டும் ஓதாமல் ஒருவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிங்கும்போது நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு இப்ப இந்தியால இருக்கவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இப்ப லோஹர் தொழுகிறோம்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து ஒரு டைம் இருக்குன்னா அதே நேரத்துலதான் பக்கத்து நாடுல தொழுவாங்கன்னா கிடையாது, அவங்க வேற டைம்ல தொழுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நாடு பார்த்தா வேற டைம்ல தொழுவாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல 24 மணி நேரமும் ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே சூறானா அது அல்ஹம் சூறா தான். எந்த அளவுக்கு அது சிறப்பாக இருந்தால், ஒரு அடியான் ஓதுவதிலேயே தலையாய சூறாவாக அது இருந்தால் அல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்து அதை தொழுகையின் முதல் ரக்காயத்து கிடையாது, ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அல்லாஹ் வச்சிருக்கான்னா அதனுடைய சிறப்பையை தெரிஞ்சுக்கோங்க. மூச்சு விடுற கேப் கூட இல்லாம உலகம் முழுவதுமே ஒலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூறான அல்ஹம் சூறா. ஏதாவது ஒரு மூலையில ஒலித்து கொண்டே இருக்கும். நமக்கு இரவா இருந்தா மற்றவங்களுக்கு பகலா இருக்கும், நமக்கு தொழுக கூடாத நேரமா இருக்கும்போது மற்றவங்களுக்கு தொழுகக்கூடிய நேரமா இருக்கும். அதனால அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த சூறா தான் அல்லாஹுடைய பொக்கிஷத்துல இருந்து நமக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் வந்து சிலர்லாம் இதை பல முறை ஓதி விட்டு துவா செய்வாங்க. இன்னைக்கு நம்ம இதை ஒரு 15 முறை ஓதி விட்டு நம்ம துவா செய்யலாம். இதை நம்ம ஓதுவதே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அதனோடு சேர்ந்து நம்மளுடைய துவாவும் நம்ம கடைசியா கேட்டுக்கொள்ளலாம். இப்ப என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்துல துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி கேட்கக்கூடியவர்களுடைய துவாவை மறுக்காம ஏற்றுக்கொள்கிறான். நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு உரையாடலாக இருந்து கொண்டிருக்கு. உங்களுடைய உரிமையை நிலைநாட்டி உங்க தேவையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நமக்கு இன்மையிலும் மறுமையிலும் சிறந்ததை தருவானாக. நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தினமும் ஒரு அமல் எடுத்து செய்து வருகிறோம். ஒரு 10 நிமிடம் தினமும் செலவு செய்து ஓதி பயன்பெற்றுவாங்க. நிறைய பேர் ஓதிட்டு இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.